ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை வைத்திருந்த தம்பதி மர்ம நபரால் கொல்லப்பட்டது பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதிய தம்பதி கொலை வழக்கில் கைதான பீகாரைச் சேர்ந்த சந்தோஷுக்கு சேலத்தில் ஆதார் அட்டை இருப்பது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாகவே பார்க்கப்படுகிறது. ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை வைத்திருந்த தம்பதி மர்ம நபரால் நேற்று கொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். 10 சவரன் தங்க நகைக்காக முதிய தம்பதி கொல்லப்பட்டது போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் அரங்கேறும் தொடர் கொலைகளால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறை தரப்பிலிருந்து பேசப்படும் போது இது காவல்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்ல, பொதுமக்களும் இணைந்து காவல்துறைக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காவல் கண்காணிப்பாளர் முன்னதாக பேசிய ஆடியோவை கேட்டிருப்போம். முதிய தம்பதி கொலை தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் நேற்று நடந்த இந்த கொலை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 சவரன் நகைக்காக தம்பதி கொல்லப்பட்டது குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவனை கைது செய்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு சித்தண்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கமா. நேற்று நடந்த கொலை சம்பவத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த கொலை சம்பவத்துல? மேலும் இது போன்ற கொலை குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? இல்ல, இந்த மாதிரி இது ஏற்கனவே அந்த ஈரோடு பக்கம், கோயம்புத்தூர் பக்கத்துல அல்லது இந்த சேலத்துல இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவி வயசானவங்க அல்லது வேற ஹெல்ப் இல்லாம தனிமையில் இருக்கக்கூடிய கப்பிள்ஸ், அப்படி ஆட்களையே டார்கெட் பண்ணி கொலை பண்ணக்கூடியது, அதாவது நகைக்க வேண்டிய ஆதாய கொலைன்னு சொல்லுவாங்க, மர்டர் ஃபார் கெயின் அப்படிங்கிறது இது ஒரு சமீபத்துல நடந்திருக்குது. இது யாராவது வேலை வெட்டி இல்லாதவங்க அல்லது நார்த் இந்தியாவில இங்க செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு இம்மீடியட் ஒரு கெயினுக்காக வேண்டி இப்படி வயதான முதியவர்களை தனியாக்கவங்களை குறிவைத்து தாக்குவது, கொலை செய்வது என்பது ரொம்ப கொடூரமானது. அது போலீஸ் இப்படி தனிப்பட்ட ஒரு லொகேஷன்ல, அதாவது பாதுகாப்பு இல்லாம ஒரு லொகேஷன்ல வைக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு பக்கத்துல உதவிக்கு கூட உடனே அழைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல வீடு எங்கேயாவது ஐசோலேட்டட் பிளேசஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் போலீஸ் இனிமேல் கண்டிப்பாக கண்காணித்து நிறைய வீட்டுல அனுப்பி எல்லாம் பண்ணுவாங்க. போலீஸ் மட்டும் இல்லாம முனிசிபல் லிமிட்ல அவங்களும் சேர்ந்து நிறைய கார்பரேஷனோ அல்லது பஞ்சாயத்துலயோ முனிசிபல் ஏரியாக்குலயோ நிறைய சிசிடிவி கேமரா முக்கியமான ஜங்ஷன்லாம் வைக்கணும். ஒரு பர்டிகுலர் வீடு பக்கத்துல இல்லைன்னா கூட எங்கேயாவது தள்ளி இருந்தா கூட ஒரு அக்யூஸ் வந்தான்னா அவன் ஹெல்மெட் போட்டோ அல்லது முகத்தை மூடிக்கிட்டோ வர்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் போட்டு வருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் அப்படியே நம்ம ஏரியா விரிவு பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால சிசிடிவி கேமரா என்பது இந்த காலத்துல எல்லா முக்கியமான வீடுகள்லையும் பொருத்தணும். அது சம்பந்தமாக வீடுகளில் கண்டிப்பா பொருத்தினா தான் நாங்கள் கம்ப்ளீட் தருவேன்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டி அதை இன்சிஸ்ட் பண்ணி முடிந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வைக்க சொல்லணும். அரசாங்கமே முன்னெடுத்து எல்லா தெருகள்லையும் வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு வீட்டுல திடீர்னு டிவியை சத்தமா வைக்கிறாங்க அல்லது மியூசிக் ரொம்ப அதிகமா சத்தமா வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கத்துல பாசரபை பப்ளிக் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பா சந்தேகப்படணும். இவ்வளவு நாள சத்தம் வராது, இப்ப சத்தம் வருதுன்னா உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க பார்க்கணும். அது மாதிரி இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இதெல்லாம் அப்பப்போ மானிட்டர் பண்ணி இந்த ஏரியாவுள்ள சந்தேகத்துக்கிடமான நபர்கள் யாராவது மூவ் பண்றாங்களா, இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத நேற்று வந்திருக்கானே முந்தானே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டினியூஸா பார்க்கணும். இந்த விதமா ஐசோலேட்டட் பிளேசஸ்ல பாயிண்ட் புக் வாங்க, பட்டா புக்கு அப்படிங்கிற சொல்லி போலீஸ் மூவ்மெண்ட் இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிட்டரன்ஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். பொதுமக்கள் கூட என்னதான் போலீஸ் இருந்தா கூட ஒரு ஏரியாவில் ஒரு 5 லட்சம் பேர் பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அளவுல போலீஸ் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற போலீஸ் வச்சு தான் நம்ம ஓவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் சந்தேகப்படியும்படியான அல்லது ஒரு நல்ல ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா உடனடியா லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, சார் இப்படி நான் பார்த்தேன், ஒரு 2 பேர் வர்றாங்க, ஏதோ ஒரு போர் வைக்கிற மாதிரி வர்றாங்க, அல்ல ஒரு சேலை வைக்கிற மாதிரி வர்றாங்க, அல்ல நார்த் இந்தியன் இது ஒரு
கார்பெட் விற்கிற மாதிரி வர்றாங்க, ஆனா ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு, சில இடங்களில் சந்தேகமா பத்தி பேசுறாங்க சார் அப்படின்னு தகவல் ஒரு இன்புட் போலீஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த போலீஸ் வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த சேலம் பக்கம் சூரமங்கல இடத்துல பாஸ்கரன் வித்யா தம்பதியர்கள் கொல்லப்பட்டதில்ல அந்த சந்தோஷ்ங்கிற அக்யூஸை வந்து உடனடியாக நேற்று சம்பவம் நடந்திருக்கு, நைட்ல 9:30க்கே பிடிச்சிட்டாங்க. இப்ப காலையில சிசிடிவி கேமரா வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி இவன் தான் அப்படின்னு பண்ணிருக்காங்க. போலீஸ் உடைய செய்கை துரிதமான நடவடிக்கை என்பது மிகவும் பாராட்டத்துக்குரியது. இதோட இந்த அக்யூஸ்ட் இந்த கேஸ் மட்டும் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணாம இது சீரீஸ் ஆஃப் அஃபென்ஸா இருக்கலாம். இதே அக்யூஸ்ட் தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட சேர்ந்து மற்றவங்களுடைய சேர்ந்தோ கண்டிப்பாக நிறைய அஃபென்ஸ் இவன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்துல சீரீஸ் ஆஃப் அஃபென்சஸ் நடக்குதா? அந்த இப்ப ஏற்கனவே நடந்த தனிப்பட்ட இந்த மாதிரி இடத்துல தம்பதிகளை கொண்ட அனாதையா இருக்கக்கூடிய ஒரு நிராத பண்ணி இருக்கக்கூடிய இந்த முதியவர்களை டார்கெட் பண்ணி கொலை பண்ணாங்கன்னா இந்த சீரீஸ் ஆஃப் அஃபென்ஸ் வேற எங்கெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஷால் ஸ்ட்ரைக் அட் தி ரூட்ஸ் ஆஃப் தி கிரைம் அப்படிங்கிற மாதிரி எங்க நடந்தது, என்ன நடந்தது, எங்கெங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா வழக்குகளையும் கண்டுபிடித்து இதுல சம்பந்தப்பட்டவர்கள் நகையை யாரெல்லாம் வித்தனா நகை யார் வாங்கினாங்க, அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அல்லது இவனுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி அசிஸ்ட் பண்ணதெல்லாம் யாராரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கைது பண்ணி சீரியஸா சிவியர் ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஆட்களுக்கு முதல்ல இமீடியட்டா குண்டாஸ் ஆக்ட்ல 1 இயர் பெயில்ல வர முடியாம பண்ணி ஃபுல் ப்ரூஃப் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அங்க பிளட் சாம்பிள் எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக இவனுடைய உடம்புல இவனுடைய துணிகள்ல ரத்த சாம்பிள் இருக்கும். டிசீஸ்டு இறந்து போன நபர்களுடைய ரத்தம் இவனுடைய உடம்புல இருக்கலாம், அல்லது இவன் ஏதாவது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவன் உடம்புல ஏதாவது ரத்தம் இருக்கும், இவங்களுடைய ரத்தம் அவங்க மேல இருக்கலாம், அல்லது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஏதாவது முடி மற்றது ஏதாவது இவங்க உடம்புல இருக்கலாம். இப்படி சயின்டிபிக்கா பண்ணி இந்த கிரைம் பண்ணது இவன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணானா கண்டிப்பா இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஒரு கேபிட்டல் சென்டென்ஸ் அதாவது டெத் சென்டென்ஸ் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கும். இந்த சேலம் போலீஸ் இவ்வளவு துரிதமாக செயல்பட்டதுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதல்கள். இருந்தா கூட 2 முதியவர்களுடைய உயிர் போயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பொதுமக்களும் போலீஸோட இதுல சேர்ந்து இப்படி சம்பவம் நடக்காம ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி போலீசிங் மாதிரி வந்து சில முக்கியமான இருட்டான நேரங்கள் அல்லது கொஞ்சம் முக்கியமான நேரங்கள்ல அப்படி ஒரு போலீஸ் 2 பப்ளிக் அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போனோம்னா கொஞ்சம் நாளைக்கு டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு சித்தன். வெரி நைஸ். தேங்க்யூ.